ஈரான்ல கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு வன்முறையை கையில் எடுத்தா அமெரிக்கா தயார் நிலையில இருக்கு. மக்களை காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா களத்துல இறங்கவும் தயார் அப்படின்னு அந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் தொனியில ட்ரம்ப் அந்த பதிவை போடுறாரு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை அவர் நாட்டுக்குள்ளேயே போய் 2 மணி நேரத்துக்குள்ள சிறைப்பிடிச்சு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ மாதிரி இருந்தது அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட ட்ரம்ப் பேசுறது உலகத்தையே மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியில் ஆத்திருக்கு. ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுக்குள்ள வலுக்கட்டாயமா உள்ள போய் அந்த நாட்டுடைய தலைவரையே அமெரிக்கா சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு வரலாற்றை பார்த்தவங்களும் சர்வதேச சட்டங்களை மதிக்கிறவங்களும் சர்வதேச சட்டங்களை உற்று நோக்குவர்களும் கவலை தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லா தரப்புலேருந்தும் கடுமையான எதிர்வினைகள் வந்துட்டு இருக்கு. உடனடியாக அவரை நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்துட்டுருக்கு. சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான நாடுகள் இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில் இந்த விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஒரு பதிவை போடுறாரு. அதில் என்னன்னா, ஈரானில் கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு வன்முறையை கையில் எடுத்தா அமெரிக்கா தயார் நிலையில இருக்கு. மக்களை காப்பாற்றுறதுக்கு அமெரிக்கா களத்தில் இறங்கவும் தயார் அப்படின்னு அந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் தொனியில ட்ரம்ப் அந்த பதிவை போடுறாரு. உடனடியாக ஈரான் சைட்ல இருந்து கடுமையான எதிர்வினை வருது. நீங்க உங்க வேலையை பாருங்க, இது எங்க நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நாங்க பார்த்துக்கிறோம், இதுல அமெரிக்கா தலையிட தேவையில்லை. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி வெளிப்படையாவே அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கலகக்காரங்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இந்த விவகாரத்தை எப்படி அடக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா இது எங்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிற விவகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான கண்டனம் விதிக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த இடத்துல ட்ரம்ப் ஈரான் பக்கம் அடுத்தது திரும்புகிறாரு? ஒருவேளை வெனிசுலாக்கு அடுத்தது ட்ரம்ப்புடைய டார்கெட் அடுத்தது ஈரான் தானா? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? ஸோ ஒட்டுமொத்தமாக வரலாற்று பக்கங்களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரானுடைய வரலாற்றில் பார்க்கும்போது 1979 ரொம்பவே ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. ஏன்னா ஈரானுடைய கடைசி ஷா, அதாவது முகமது ரெசா பக்ஸ்வி அப்படிங்கிறவர் தான் கடைசி ஷாவாக இருந்தார். அதுவரை ஈரான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய எல்லா ஆதரவு நிலைப்பாடுகளும் கடைசி ஷா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மேலே விமர்சனம் இருந்தது. ஒட்டுமொத்த இந்த நாடுமே, ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமுமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற கூர்மையான விமர்சனம் அவர் மேலே இருந்தது. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் ஒரு அதிருப்தியாக வெளிப்பட்டது. மக்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்த அரசுக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர்வினை நடந்தது. ஒரு புரட்சி வெடித்து அந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டது. இதுதான் வரலாற்று பக்கங்களில் 1979 ஈரானிய இஸ்லாமிய புரட்சி அப்படின்னு பதியப்பட்டது. ஸோ இந்த புரட்சிக்கு அப்புறமா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புரட்சிக்கு அப்புறமா தான் பவருக்கு வராரு அப்துல்லா அலி கமேனி. அவர் ஒரு மத தலைவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்ததுமே ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நாங்கள் அமெரிக்காவுக்கு இனி எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அமெரிக்கா எங்களுடைய எதிரி நாடு. எங்களுடைய மத விவகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அமெரிக்காவோட தலையீடு அதிகமாக இருந்ததுனால தான் இந்த புரட்சிகள் எல்லாம் வெடிச்சது. ஸோ அதனால் இனி அமெரிக்கா எங்களுடைய விவகாரங்களை தலையிட வேண்டாம், நாங்களும் அமெரிக்கா கிட்ட போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாகவே அறிவிக்கிறாரு. இப்போலேருந்தே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான உறவு ரொம்ப ஒரு சிக்கலான இடத்துக்கு கமேனி நகர்த்திட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1980 ஈரானில் ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் நடக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அமெரிக்க தூதரகத்தை தாக்கி அங்கேருந்த ஒரு 50க்கும் மேற்பட்டவரை சிறைபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 440 நாட்களுக்கு மேலே அவங்கள பிணைய கைதியாகவே வச்சுருக்காங்க. பலகட்ட பேச்சுவார்த்தை நடக்குது, ஆனால் அவங்கள விடுவிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா இனி தலையிடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தான் அவங்கள 1981 தான் அவங்கள விடுவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அமெரிக்காவோட அதிபராக இருந்தது டொனால்ட் ரீகன். அப்படி 2 கண்டம் இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இந்த சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது
ஈரானுடைய இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஈரானுடைய அந்த டாமினன்ஸ், அதாவது லெபனான், ஓமன், அங்கே நிறைய ஆயுத குழுக்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இந்த குழுக்களை வச்சுக்கிட்டு கமேனி வந்து நமக்கு எதிராகவும் இது பண்ணுறாரு. அட் த சேம் டைம் அந்த பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்காக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர்கள் நினைக்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த ஈரான் அமெரிக்கா உறவுல ஒரு தொடர்ச்சியான சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. ரெண்டாவது, ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். ஈரான் மேலே தொடர்ச்சியாக வைக்கப்படுற விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறாங்க, அணு குண்டுகளை வந்து தயாரித்து பதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அமெரிக்கா தொடர்ச்சியாக வந்து வச்சிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கான அணுசக்தி தான் வச்சிருக்கோமே தவிர நாங்கள் எந்த அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தவில்லை, நாங்கள் எந்த அணு ஆயுதங்களையும் உருவாக்கவும் இல்லை அப்படின்னு ஈரான் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்கப்படுது. ஆனாலும் அமெரிக்கா வந்து அது தொடர்ச்சியாக சர்வதேச உலக நாடுகள் மத்தியில் இந்த மாதிரி ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுடைய எய்மே வந்து அணுசக்தியை உருவாக்குறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியான விமர்சனங்களை வந்து அமெரிக்கா வச்சுட்டே இருக்கு. ஸோ இப்படி அந்த பிராந்தியத்தில் ஈரானுடைய செல்வாக்கு, அட் சேம் டைம் வெப்பன் விதத்தில் அணுசக்தி அளவுலையும் அவங்க ஒருவேளை பவர்ஃபுல்லாக வந்துட்டாங்க அப்படின்னா தங்களுடைய இருப்புக்கு, எங்களுடைய பகுதி எங்களுடைய இருப்புக்கு அந்த பகுதியில் நாங்கள் எதுவும் ஆளுமை செலுத்த முடியாதுங்கிற அமெரிக்காவுடைய அந்த ஒரு இயலாமை தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற வந்து ஒரு விமர்சனமும் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. இப்படி ஈரான் அமெரிக்கா உறவுல ஒரு தொடர்ச்சியான சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்த சூழ்நிலையில தான் 2022 மாஷா அமீனி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஹிஜாப் அணியலை, ஹிஜாப் சரியா அணியலை அப்படின்னு காவல்துறையால் கைது செய்யப்படுறாங்க. காவல்துறையால் கைது செய்யப்படும் போது காவல்துறை கஸ்டடியிலேயே வந்து அவங்க மரணமும் அடைகிறாங்க. இந்த விவகாரம் ஈரானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. மக்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. ஹிஜாப்பை கழட்டி தூக்கி போடுறதும் அவர்களுடைய முடிகளை வெட்டியும் வந்து ஒரு போராட்டங்களை பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ இந்த அப்போவே வந்து இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே உடனடியாக அமெரிக்கா உள்ளே போய் ஈரானை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சிகள் நடக்குது, சிஐஏ அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் எதுவுமே அந்த சமயத்தில் எதுவும் நடக்கலை. அந்த போராட்டங்களை அப்போ இருந்த ஈரான் அரசு வந்து கடுமையான எதிர்வினை மூலமாக வந்து அடக்கியிருந்தாங்க. ஸோ இப்படியான போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இப்போ சமீபத்தில் வந்து ஈரானுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஈரானுடைய கரன்சி வந்து ரியால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கடுமையான வீழ்ச்சியை சந்திக்குது. பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை நோக்கி நம்ம ஈரான் வந்து நகருது. இதுக்கு வந்து அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையெல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிறது ஈரானுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. விலைவாசிகள் எல்லாமே கடுமையாக உயருது. மக்கள் வந்து இனிமே வந்து மத தலைவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம வளர்ச்சியை நோக்கி நகரணும், ஈரான் வந்து அடுத்த வளர்ச்சி பகுதியை நோக்கி நகரணும் அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வந்து வீதிகளில் போராட ஆரம்பிக்கிறாங்க. வீதிகளில் திரும்பவும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1979 நடந்த புரட்சி மாதிரியும் மக்கள் வந்து வீதிகளில் இறங்கி இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய கலவரங்கள் வெடிக்குது. அரசு வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றி இந்த கலகங்களை வந்து கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டங்களுக்காக தான் ட்ரம்ப் வந்து அந்த ட்வீட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் மேலே நீங்கள் அரசு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டால் அமெரிக்கா தலையிடும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவர் வந்து நகர்றாரு. இதுக்கு தான் வந்து ஈரான் தரப்புல வந்து கடுமையான எதிர்வினை வந்து ஆட்டுறாங்க. உங்களை எங்கே அடித்தா நீங்கள் வந்து அமைதியாவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய இராணுவ மையங்களை வந்து நாங்கள் தாக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்புல வந்து கடுமையான எதிர்வினை வந்திருக்கு. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 2025 ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து அணு ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து அங்கே வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அப்போவே ஈரான் தலைவர்கள் கடுமையான எதிர்வினையும் மாற்றியிருந்தாங்க. ஈரானும் பதில் தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலையில தான் ட்ரம்ப்போட இந்த ட்வீட், நாங்கள் பதில் தாக்குதல் நாங்களும் தயாராக இருக்கோம், எங்களுடைய ஏவுகணைகளும் அமெரிக்காவை தாக்கும் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து கடுமையான எதிர்வினை இருந்திருக்கு. அமெரிக்கா தங்களுடைய எல்லைகளை தாண்ட வேண்டாம், அந்த இதுவரைக்கும் இந்த சர்வதேச சட்டங்களை மதிச்சு ஈரான் இருக்கு, அமெரிக்கா அந்த எல்லைகளை தாண்டக்கூடாது, அமெரிக்கா அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு ஈரான் தரப்புல கடுமையான எதிர்வினை வந்து ஆற்றப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர் இந்த 2வது முறை பதவியேற்றதிலிருந்தே நிறைய அதிரடியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாரு. சர்வதேச சமூகங்களால் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானாலும் வெனிசுலா அதிபரை சிறைபிடிச்சது, ஒட்டுமொத்த சர்வதேச சட்டங்களை ட்ரம்ப் எப்படியெல்லாம் மீறி இருக்காரு அப்படின்னு உலக நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிற சூழ்நிலையில் ஈரான் பக்கம் அடுத்தது ட்ரம்ப் திரும்புறாரா அப்படின்ற
அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே வடகொரியா 3வது உலக போருக்கு தயார்னா நாங்களும் தயார் அப்படின்ற இடத்துக்கு அவங்களும் நகர்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையோட மையப்புள்ளி ட்ரம்ப்புடைய செயல்பாடுகளாக தான் இருக்குது. ஸோ இது அடுத்தது உலகம் இது எப்படி எதிர்கொள்ள போகுது, ஸோ அடுத்தடுத்து உலகம் இது எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டில் பொறுத்திருந்து பார்ப்போம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.